இவரு டெபியூ பண்ணலன்னா இப்ப ரஞ்சி டிராஃபில ஆடுறது வந்து எதுக்கு ஆடுவாங்க? நான் இந்தியாக்காரன் சத்தியமா ஆடவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து நான் ஐபிஎல் போய் ஆடணும், ஐபிஎல் எப்படியாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சு எனக்கு உள்ள ஒரு பிளேயிங் லெவன் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆடுவாங்க. ஸோ ஒயிட் பால் ஃபார்மேட் தான் ஆடுவாங்க. ஸோ நீங்க வந்து நான் ரெட் பால் வந்து ஸ்டேக்கா வச்சுட்டு எடுப்பேன்னு சொல்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு வியூவர்ஷிப்காக சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸ்லி சொல்ல போனா நீங்க வந்து பவுலர்ஸையும் அந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது. ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரீங்க, பேட்ஸ்மேன்ஸையும் அப்படி எடுக்க கிடையாது. இப்ப வந்து அப்துல் நேசரன் தூக்கிட்டீங்க. அப்துல் நேசரன் என்ன தப்பு பண்ணாரு? அதுதான் ஒரு நீங்க வந்து வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. கேஎல் ராகுலுக்கு பேக்கப். உங்களுக்கு யாரு வந்து முதலாத மாதிரி ஒரு ஆள் இருக்கா? எல்லாமே வந்து ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் தான், 360 அடிக்கிற மாதிரி வெறும் ஷார்ட் மேக்கர்ஸா இருக்கீங்க. உங்களுக்கு ரெசிலியன்ஸ் பிளேயரே கிடையாது. அட்லீஸ்ட் அவர் ஸ்குவாட்ல வச்சு ஒரு 2 கேம் கொடுத்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டூர்லயாவது கொடுக்கலாம்ல. நான் சொல்றேன், இப்போ ஒரு முக்கியமான மேட்ச் கான்டெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸே வந்து சும்மா டூருக்காக வந்து ஆடுறோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு டெபியூட் கொடுத்து அவர் எப்படி ஆடுறாருனாவது பாக்குற அளவுக்கு கூட ஒரு வியூவர்ஷிப் கொடுக்கலாம். அவர் எந்த மாதிரி ரஞ்சி டிராஃபில மோஸ்டா டெலிகாஸ்ட் கிடையாது. நம்மள மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸோ கிரிக்கெட் மேட்சோ பார்க்க முடியாது. வெறும் ஸ்கோர் கார்டு அது மட்டும் தான். அவர் அவ்வளவு ப்ரூவ் பண்ணிக்கான்றப்போ நீங்க நெட்ஸ்ல பாத்துருக்கீங்கன்னா சான்ஸ் கொடுத்து நீங்க டிராப் பண்ணும், சான்ஸே கொடுக்காம அப்படியே டிராப் பண்றது வந்து ரஞ்சி டிராஃபில ஆடி இந்தியாவுக்கு ஆடலான்ற கனவுல இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு ஷட்டரை வச்சு க்ளோஸ் பண்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அது கம்ப்ளீட்லி வந்து சும்மா கண்டென்ட் ஆடுறோம், யூ வில் கெட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் மேபி யூ கெட் கவர்மெண்ட் ஜாப் ஃபார் திஸ், அவ்வளவுதான். அந்த அளவு மாதிரி வச்சிருக்காங்கன்றது ஐபிஎல் தான் வச்சு நீங்க வந்து ஸ்டார்டம் கிரியேட் பண்ணதான் அவங்களால வர முடியுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணா செலக்ஷனு, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபைவ்ஸும் சொல்லலாம். பட் ஏட் நான் சொல்றேன், ஃபைவ்ஸும் பெட்டரா கிடையாது. பட் அதை வச்சு நீங்க போர்ட்ரேட் பண்ண போறீங்கன்றதா ரஞ்சி டிராஃபியோட டொமஸ்டிக்கோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கம்மியாயிடும். அது இப்ப புரியாது. இப்போ டொமஸ்டிக் இல்லாம அஃபெக்ட் ஆன நிறைய டீம் இருக்காங்களா, அது மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படின்றதான் புரியும். பட் ஆனா இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஃபேக்ட். அவர் திருப்பி போய் ரஞ்சி டிராஃபி தான் ஆட போறாரு. ரஞ்சி டிராஃபி துணி சொல்லிட்டு ஜஸ்ட் அங்க மட்டும் ஆட போறாரு. அது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் அங்க பிளேயர்ஸ்க்கு. ஒரு மோட்டிவேஷனே இல்லாம ஆடுற மாதிரி இருக்கும். இந்தியன்